இந்த எஸ்எஸ்கே இருந்துகிட்டு இப்போ மிகப்பெரிய பிளானையே போட்டுட்டு இருக்கான். நம்ம கௌதமோட மொத்த சொத்தையுமே, அதாவது நம்ம கௌதம்க்கு சேர வேண்டிய 50% சொத்து இருக்கு பார்த்தீங்களா? அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கே இப்போ ஆட்டைய போடுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பயங்கரமான பிளான வந்து பண்ணிட்டான். இதுக்கு நடுவுல இப்போ எஸ்எஸ்கே கிட்ட நேரடியா வந்து நம்ம ரேவதியே பேசப் போறாங்க. இந்த மாரி தான் கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, வேற யாரும் கிடையாது. நம்ம மகன் தான். நம்ம மகனையே அழிக்கிறதுக்கு பார்க்குறியா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இந்த எஸ்எஸ்கேவ உண்டு இல்லன்னு பண்றது மட்டும் இல்லாம, கடைசியில கௌதம வந்து பார்த்தீங்கன்னா, எதுவும் பண்ணாத. தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா விட்டுரு அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கேவுக்கு நம்ம கௌதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையான மகன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்து, பயங்கர அதிர்ச்சியோட இருக்கிறது மட்டும் இல்லாம, இப்போ கௌதம வந்து பார்த்தீங்கன்னா காப்பாத்தணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியாவும், கௌதமும் இருந்துட்டு அதாவது இலக்கியா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி எதுக்காக வந்து பிரெக்னன்ட்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பத்மினி டாக்டர் சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்ம கௌதமும் வந்துட்டு, "என்ன இலக்கியா எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சா? அஞ்சலி கர்ப்பமா தானே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்னு பார்க்குறியா?" அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி கௌதம் ஒரு பக்கம் அதிர்ச்சிய குடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ரேவதி இருந்துட்டு எஸ்எஸ்கேவ எப்படி மீட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரேவதிக்கு பல உண்மைகள் தெரிய வந்திருக்கு. கௌதமும், இலக்கியாவும் வீட்ல இல்ல அப்படிங்கிறதுலருந்து, இந்த அஞ்சலி, எஸ்எஸ்கே, தாக்ஷாயணி இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு கௌதமையும், இலக்கியாவையும் டார்கெட் பண்றது மட்டும் இல்லாம, கௌதம அழிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க. அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த எஸ்எஸ்கேவ நேர்லயே மீட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அதாவது தன்னோட மகன விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறதுக்காக கிடையாது. கௌதம் ரொம்ப நல்லவன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம விட்டுரு. நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொன்னாலும் செய்றேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு அதாவது மிரட்டுற மாரி வந்து பேச ஆரம்பிச்சுறாங்க. நான் இப்பவே இந்த ஊர் உலகத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்லிடுவேன். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. எஸ்எஸ்கே திரு திரு திருன்னு முழிக்கிறது மட்டும் இல்லாம, உனக்கு எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கௌதம் மேல அவ்ளோ பாசம் உனக்கு? அப்படி என்ன அவங்க அவங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு பாசம் அப்படி இப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, ரேவதி இருந்துட்டு, "டேய் அவங்க வேற யாரும் கிடையாது. கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, என் வயித்துல நான் 10 மாசம் சுமந்து பெத்த பையன்." அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டவுடன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எஸ்எஸ்கேவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, "என்ன சொல்ற ரேவதி நீயி?" அப்படின்ற மாரி வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் ரேவதிய பார்த்த உடனே நம்ம எஸ்எஸ்கே இருந்துட்டு பயங்கர எக்ஸைட் ஆனாரு. எப்படியாச்சு நம்ம மகன கண்டுபிடிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட கோவமா பேசுற மாரியே நடந்துகிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ கௌதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட மகன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்ன உடனே எஸ்எஸ்கேவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஒரு பக்கம் ரேவதி இருந்துட்டு நம்ம மகன வந்து பார்த்தீங்கன்னா, எதுவும் பண்ணிடாத. நான் கௌதம வச்சு அதாவது கௌதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட மகன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சுச்சுல்ல. அது மட்டும் இல்லாம நீ வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம அழிக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் பிளான் பண்ணன்னு வையேன். கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு பொறந்தவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லார்கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மைய சொல்லிடுவேன். அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்எஸ்கேவ கொஞ்சம் மிரட்ட ஆரம்பிச்சுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.